ஹாய் வீவர்ஸ், ரொம்பவும் வித்தியாசமான முறைகள்ல குட்டி போடுற 7 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் செய்யற விஷயங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஸ்லாத்ஸ். பொதுவா ஸ்லாத்ஸ் எல்லாரும் ரொம்பவும் சோம்பேறியான விலங்குன்னு சொல்வாங்க. ஏன்னா இதுங்க ரொம்பவும் மெதுவா தான் எல்லா வேலைகளையும் செய்யும். இதுங்க சாப்பிடுற உணவு கூட செரிமானம் ஆகிறதுக்கு 2 வாரம் ஆகுமாம். ஸ்லாத்துகள் 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடுமாம். 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்குமாம். குட்டி போடும்போது மரத்துல தொங்கிக்கிட்டே தான் குட்டி போடுமாம். குட்டி வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு தொப்புள் கொடியிலேயே தொங்குமாம். குட்டிய கூட இது ரொம்பவும் மெதுவா தான் தூக்குமாம். ஆனா தாய் ஸ்லாத்துகள் 1 வருஷம் வரைக்கும் தன்னோட குட்டிய பிரியவே செய்யாதாம். குட்டியே பெருசா வளர்ந்து தாய் ஸ்லாத்தை விட்டு போற வரைக்கும் தாய் ஸ்லாத் குட்டிய ரொம்பவும் பாசத்தோட வளர்க்குமாம். அடுத்தது பசிபிக் சால்மன் ஃபிஷ். இந்த சால்மன் மீன்களோட வாழ்க்கை முறையை பார்த்து கண்டிப்பா எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த மீன்கள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை கனடால உள்ள ஃபிராசர் ரிவர்ல வந்து கூட்டமா தான் முட்டைகள் இடுமாம். பெண் மீன்கள் முட்டையிடும் போது ஆண் மீன்கள் அதோட வாளால சின்னதா ஒரு குழி தோண்டுமாம். அந்த குழிக்குள்ளதான் பெண் மீன்கள் முட்டையிடுமாம். ஒரு பிரசவத்துல பெண் மீன்கள் 1000ல இருந்து 7000 முட்டைகள் வரைக்கும் போடுமாம். பெண் மீன்கள் முட்டையிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண் மீன்கள் மறுபடியும் அந்த குழியை மூடிடுமாம். முட்டையிட்ட 1 வாரத்துக்குள்ளேயே ஆண் மீன்களும் பெண் மீன்களும் இறந்து போயிடுமாம். 20 வாரத்துக்குள்ள முட்டைகள் இருந்து குஞ்சுகள் வெளியே வருமாம். முட்டையில இருந்து வெளியே வர குஞ்சுகள் 12 வாரம் வரைக்கும் தான் இந்த ஆத்துல வாழுமாம். அதுக்கப்புறம் இந்த ஆத்தோட நீரோட்ட பாதையிலேயே போய் எல்லா மீன்களும் கடலுக்கு போயிடுமாம். பொதுவா ஆறுகள்ல வாழ்ற மீன்களை கடல்ல கொண்டு போய் விட்டா இறந்து போயிடும். ஆனா இந்த மீன்கள் ஆறும் கடலும் சேர்ற இடத்துல 1 மாசம் வரைக்கும் வாழுமாம். இதுதான் ஃபிராசர் ரிவரும் கடலும் சேர்ற இடம். இந்த இடத்துல 1 மாசம் வாழும்போது இந்த மீன்கள் கடல்லையும் வாழ்ற மாதிரி இதோட உடல் தோற்றத்தை மாத்திக்குமாம். அதுக்கப்புறம் 4 வருஷம் கடல்ல வாழ்ற இந்த மீன்கள் கரெக்டா முட்டையிடும் போது மட்டும் பல கிலோமீட்டர்கள் நீந்தி செப்டம்பர்ல இருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள இதுங்க பிறந்த அதே ஃபிராசர் ரிவருக்கே வந்துடுமாம். இந்த ரிவர்ல இருந்து போகும்போது சில்வர் கலர்ல போன இந்த மீன்கள் திருப்பி வரும்போது சிவப்பு கலருக்கு மாறி இருக்குமாம். 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மீன்கள் முட்டையிட வரத மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து பாப்பாங்களாம். உலகத்துல வாழ்ற மீன்கள்லயே சால்மன் மீன்கள் மட்டும் தான் நல்ல தண்ணியில பிறந்து கடல்ல போய் வளர்ந்து மறுபடியும் நல்ல தண்ணிக்கு வந்து முட்டையிடுற ஆச்சரியமான ஒரே மீன்களாம். அடுத்தது சீ அர்ச்சின்ஸ். கடல்ல வாழ்ற இந்த சின்ன உயிரினம் ஒரு பிரசவத்துல 20 லட்சம் முட்டைகள் வரைக்கும் போடுமா. பொதுவா எல்லா உயிரினங்களோட முட்டைகளும் ரவுண்ட் இல்லனா ஓவல் ஷேப்ல இருக்கும். ஆனா இந்த சீ அர்ச்சின்களோட முட்டைகள் மட்டும் பார்க்கிறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஷேப்ல இருக்குமா. இந்த வீடியோவை பாருங்க. இந்த சீ அர்ச்சின்ஸ் மஞ்சள் கலர்ல சின்ன சின்னதா வெளியிடுறது தான் இதோட முட்டைகள். இந்த முட்டைகளை ஜூம் பண்ணி பார்த்தா இதுங்க ரொம்பவும் வித்தியாசமா ஸ்பேஸ் கிராஃப்ட் ஷேப்ல இருக்குமா. ஒரு சீ அர்ச்சின் 20 லட்சம் முட்டைகள் இட்டாலும் அதுல 95% முட்டைகளை மீன்களே சாப்பிடுமா. 5% முட்டையில இருந்து தான் சீ அர்ச்சின்கள் வெளியில வருமா. அதுலயும் நம்ம இதோட முற்களை மிதிச்சிட்டோம்னா கால்கள் வீங்கி 1 வாரத்துக்கு பயங்கரமான வலியை ஏற்படுத்துமா. அடுத்தது நேக்டு மோல்ட் ராட். இந்த சின்ன எலிகள் கிட்ட நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. இந்த எலிகளுக்கு கண்ணே கிடையாதாம். இதுங்க ரொம்பவும் கம்மியான ஆக்சிஜன்லயும் உயிர் வாழுமாம். ஒரு கூட்டுல ஒரு ராணி எலி தான் இருக்குமாம். இந்த ஒரு ராணி எலிக்கு 10 ஆண் எலிகள் வரைக்கும் ஜோடியா இருக்குமாம். ஒரு பெண் எலி இருக்கிற கூட்டுக்குள்ள வேற ஒரு பெண் எலி வந்துடுச்சுன்னா அந்த 2 பெண் எலிகளும் சண்டை போட்டு ஏதாவது ஒரு எலி இறந்து போயிடுமாம். பெண் எலிகள் அதிகபட்சமா 30 வருஷம் உயிர் வாழுமாம். 70 நாட்கள் பிரெக்னெண்டா இருக்குமாம். முதல் பிரசவத்துல 10ல இருந்து 15 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். 2வது பிரசவத்துல இருந்து 30 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். அதுலயும் ஒரு பெண் எலி அதோட வாழ்நாள்ல அதிகபட்சமா 4000 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். அடுத்தது மேஃப்ளை. இந்த மேஃப்ளை பூச்சிகள்ல ஆண் பூச்சிகள் ஒரே ஒரு நாள் தான் உயிர் வாழுமாம். ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் பறந்துகிட்டே ஒண்ணு சேருமாம். அதுக்கப்புறம் பெண் பூச்சி தண்ணில போய் தான் முட்டையிடுமாம். இந்த ஒரு சின்ன பூச்சி அதிகபட்சமா 10,000 முட்டைகள் வரைக்கும் போடுமாம். முட்டையிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பெண் பூச்சியும் இறந்து போயிடுமாம். அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளியே வர பூச்சிகள் தண்ணிக்குள்ளேயே வளர்ந்து தண்ணிக்கு மேல வந்து பறக்க ஆரம்பிக்குமாம். பறக்க ஆரம்பிச்ச 24 மணி நேரத்திலேயே இறந்து போயிடுமாம். அடுத்தது ரைனோசரஸ். ரைனோசரஸ்கள் 3ல இருந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குட்டி போடுமா. 16ல இருந்து 18 மாசங்கள் பிரெக்னெண்டா இருக்குமா. ஒரு பிரசவத்துல ஒரே ஒரு குட்டி தான் போடுமா. குட்டி போடும்போது ஆண் ரினோசரஸ கூட கிட்ட சேர்க்காம தனியா வந்து தான் குட்டி போடுமா. குட்டி பிறக்கும் போது 40ல இருந்து 60 கிலோ வரைக்கும் இருக்குமா. ஒரு நாளைக்கு குட்டி 24 லிட்டர் பால் குடிக்குமா. குட்டிக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காகவே தாய் ரைனோசரஸ் 2 மடங்கு சாப்பிடுமா. குட்டி போட்ட டைம்ல தாய் ரைனோசரஸ் ஒரு நாளைக்கு 50 கிலோ இலைகளுக்கு மேல சாப்பிடுமா. நம்ம கடைசியா பார்க்க போறது ஜிராஃபி. ஒட்டக சிவிங்கிகள் 14ல இருந்து
அது 15 மாசம் பிரெக்னெண்டா இருக்குமாம். ஒரு பிரசவத்துல ஒரே ஒரு குட்டி தான் போடுமாம். குட்டி போடும்போது குட்டியோட 2 கால்களும் தான் முதல்ல வெளியே வருமாம். ஒட்டகச்சிவிங்கிகள் நின்றுகிட்டே தான் குட்டி போடுமாம். இதுங்க ரொம்பவும் உயரமா இருக்கிறதுனால குட்டி பிறக்கும் போது 6.5 ஃபீட் உயரத்துல இருந்து கீழே விழுமாம். நார்மலா இவ்வளவு உயரத்துல இருந்து மத்த குட்டிகள் பிறக்கும் போது கீழே விழுந்தா அதுங்களுக்கு பயங்கரமா அடிபடுமாம். ஆனா ஒட்டகச்சிவிங்கிகள் குட்டிக்கு அடிபட கூடாதுங்கிறதுனாலயே அதிக மண்ணுள்ள பகுதிகளுக்கு போய் தான் குட்டி போடுமாம். இதுங்க அதிகபட்சமா 25 வருஷம் உயிர் வாழுமாம். இதுல குட்டி ஒட்டகச்சிவிங்கிகள் 15 வருஷம் வரைக்கும் தாயை விட்டு பிரியாம தாய் கூடவே தான் வளருமாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.